பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்லேருந்து சந்தன் பேசுகிறேன். இன்று குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள். குருவோட ஒரு சிறப்பு தினம் பௌர்ணமி நாள். பௌர்ணமி என்றாவே ஒரு பிரகாசம் அடையக்கூடிய ஒரு நாள், அனைவரும் மனங்களும் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள். கோவில் வழிபாடுகளாக இன்று செய்வது ஒரு சிறப்பை தரும் என்பதற்காக இன்றைய ஜோதிட ரீதியான ஒரு குருவை பற்றி இன்னைக்கு பராசர ஜோதிட மணிமன்றத்தில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்பாடு. ஏன்னா அந்த குருவின் நாளில் இந்த குருவை பற்றி பேசுவது ஒரு சிறப்பு. அதாவது அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னன்னு பார்க்கும்போது, குருவினால் ஏற்படக்கூடியது தோஷமா சாபமா அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கிறது. அது காலங்காலமாக சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அதவே இன்னைக்கு இந்த பராசர மணிமன்றத்தில் ஒரு தலைப்பாக தோஷமா சாபமா என்பதற்காக நான் தோஷமே என்ற ஒரு அணியில் சேர்ந்து இந்த தோஷத்தை பற்றி இந்த குருவினால் என்ன ஒரு நிலைப்பாடு கொடுக்கும் ஜாதகத்துக்கு என்பதை எனது அணியின் சார்பாகவும், அதே மாதிரி தோஷமே சாபமே என்று சொல்லக்கூடிய அணியின் சார்பாகவும் அவங்களோட கருத்துக்கு என்னோட கருத்து பொருந்துகிற மாதிரி சொல்லுகிறேன் நண்பர்களே. ஏன்னா இன்று இந்த குருவை பற்றி அனைவரும் பேசக்கூடிய வார்த்தைகள் என்னென்னா, இயற்கையிலேயே சுபகிரகம் என்று திருப்பூர் பி.கே. அரியன் ஐயா சொல்லியிருக்கார். அவர் பாக்கியாதிபதி, காலதேவனுக்கு 12க்கும் அதிபதி, மோட்சத்துக்கு அதிபதியும் அவர் தான் வருகிறாரு. அதே மாதிரி சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் உச்சத்தை பெறக்கூடிய அதிபதியும் அவர் தான். ஏன்னா சுகஸ்தானம் என்பது எதுனா, சயான சுகங்கிறது 12ஆம் இடம், சொத்து சுகங்கிறது 4ஆம் இடம், பாக்கியங்கிறது 9ஆம் இடம். இந்த 3 இடத்துக்குமே குரு பகவான் ஒரு சுப நிகழ்வை, ஒரு மனிதனுக்கு இந்த 3மே முக்கியம். பாக்கியம் வேணும், சுகம் வேணும், சயான சுகபோகம் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் அவன் இந்த பூமியில் பிறந்து வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு தகுதி பெறுகிறான். அப்போ இவர் கொடுப்பது சாபமா அப்படின்னு நம்ம பேசுனா அது எப்படி நல்லா இருக்கும் அப்படிங்கிறோம். ஏன்னா ஒரு பழமொழி உண்டுங்க, வாதத்துக்கு மருந்து உண்டு. அதாவது வாதத்துக்கு மருந்து உண்டு. வாதம்னா நம்ம ஒரு பக்கவாதம் வந்துடும், உடம்பு ரீதியாக ஒரு கை காலுக்கு இதுக்கு அதெல்லாம் மருந்து வச்சு சரி பண்ணிடலாம். ஆனால் ஒரு விவாதத்துக்கு மருந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த விவாதம் என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதமாக இருக்க வேண்டும். இப்போ குரு எல்லாமே இயற்கையிலே சுபகிரகம். அவர் ஒரு அசுபத்தன்மை செய்ய மாட்டார் என்பது என்னோட வாதங்க. ஏன்னா குரு சாபமே கொடுக்க மாட்டாருங்க. நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க குரு சாபம் கொடுப்பாருங்க. குரு என்றைக்குமே சாபம் கொடுக்க மாட்டாருங்க. குரு சபிச்சிருவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதாவது ஒரு நல்லவர் என்றைக்குமே யாருக்குமே ஒரு சாபம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மகாபாரதத்தில் எடுத்துக்கங்க, ராமாயணத்தில் எடுத்துக்கங்க, இதிகாசன புராணங்களை எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோமா நம்மளோட பதிவு நீண்டுக்கிட்டே போயிடும். அப்போ கர்ணன் பெற்றது ஐயா திண்டுக்கல் அரியரசம் ஐயா தலைவர் நடுவர் அவர்கள் சொல்லியிருந்தார். ஏன்னா நடுவர் இதுக்குண்டான ஒரு சிறப்பான ஒரு கருத்தை வைப்பார். அவரே சொல்லியிருந்தார், ஏற்புரையில் சிறப்பு ஏற்புரையில் சொல்லியிருந்தார். அவரோட கருத்தை பார்க்கும்போது நான் புரிந்து கொண்ட விஷயம், அதாவது கர்ணன் பெற்றது சாபமா தோஷமா என்று பார்க்கும்போது, கர்ணன் பெற்றது அவங்க எல்லாமே சாபம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அவர் செய்த ஒரு கர்மவினின் பலன். ஏன்னா நம் என்ன செய்கிறோமோ அந்த செயலுக்கு உண்டான ஒரு தன்மையை அது தோஷமாக்குவது சாபமாக்குவது அவங்களோட நிலைப்பாடு தாங்க உணர்த்தி கொடுக்கும். அது குருவெல்லாம் கொடுக்கலைங்க. இப்போ அவரோட குரு கொடுத்துட்டாரு. அவர் கற்ற வித்தையை ஒரு பொய் சொல்லி கற்றுக்கிட்டார். நான் ஒரு சத்திரியன் என்று பொய் சொல்லி கற்றுக்கிட்டார். அப்போ அவர் பின்னாடி அது தெரியும் போது நீ எதற்காக இதை கற்றுக்கிட்டாயோ அதுக்குண்டான பலன் இல்லாத போயிடும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். நீ என்ன நிலைப்பாட்டில் இருக்கிற, அதாவது குருங்கிறது யார்? ஒரு உண்மையானவர். குருங்கிறது ஒரு உண்மையானவர், நேர்மையானவர். அவர் நேர்மையை போதிக்கக்கூடியவர், ஒரு நல் ஒழுக்கத்தை போதிக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு தன்மை தான். குரு கொடுக்கும்போது தோஷத்தை மட்டும் தான் கொடுப்பார். அதாவது நீ இந்த காலகட்டத்துக்கு இதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தான் கொடுப்பார். அப்போ தோஷங்கிறது அது நமக்கு விலகக்கூடிய தன்மை தான். இந்தந்த வயசு வரைக்கும் தான் இந்த தோசை இருக்குங்க, இந்த வயசுக்கு மேலே உங்களுக்கு தோசை இருக்காதுங்க அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய தன்மையெலாம் இருக்குது. அப்போ அந்த கர்ணனுக்கு பெற்றது சாபம் குரு கொடுக்கலைங்க. அது அவருக்கு அவரே செய்துகிட்ட ஒரு கர்மாவின் பலன். அதாவது
ஒவ்வொருவரோட செயல்பாட்டில தாங்க அவங்களுக்கு தோஷமா, அது சாபமாங்கிறது அதோட தன்மைய சொல்லும்னு வச்சுங்களேன். இப்ப மகாபாரதத்திலேயே இன்னொருத்தரோட ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதாவது அதில வந்து சாவா வரம் பெற்றிருப்பாருங்க. அ சாவா வரம் பெற்றிருக்கனால, அவர் ஏன் அந்த வரத்த பெற்று அதாவது அவருக்கு ஏன் அந்த வரம் கிடைச்சது அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க தந்தை ஒரு குருவாக இருந்ததனால், தன் மகன் சாகாம வர வேணும் அப்படின்னு சொல்ல, அவர் வந்து அந்த வரத்தை பெற்று மகனுக்கு அத தானமாக குடுக்கிறார். அந்த வரத்தினால அந்த மகனும் அத இன்று வரைக்கும் அவர் சாவலேன்னு சொல்லி தான் அன்னைக்கு வரலாறும் சொல்லுகிறது. ஆனா, அதுக்குண்டான ஒரு அறிகுறியும் இருக்கிறது என்று தான் அஸ்வத்தாமன் என்ற ஒரு மனிதர், நல்ல ஒரு வீரர். ஏன் அவருக்கு அந்த ஒரு சாபம் கிடைச்சது? அவர் இன்ன வரைக்கும் பூமியில தான் இருக்காருன்னு சொல்றாங்க. அவருக்கு எதனால அந்த சாபம் கிடைச்சது அப்படின்னா, தன் செய தான் செயலுக்கு உண்டான ஒரு தன்மைய தான் அங்க குடுத்தாங்க. ஏன்னா, கொடூரமான ஒரு செயலை செய்யக்கூடியவனுக்கு, அந்த செயல்பாடுக்கு எந்த ஒரு தண்டனையும் குடுக்க முடியாது. சாபமும் குடுக்க முடியாது. அவன் இந்த பிரபஞ்சத்திலிருந்து வாழ்ந்து, அத அதோட தன்மைய போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அவனுக்கு சாகாவரம் பெற்றிருக்கான். அந்த சாகாவரம் பெறுவது என்பது, இந்த மாரி பெரிய தோஷத்தைலாம் அனுபவிக்கணுங்கிற அவனோட விதி. அந்த விதி இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த விதிய அவன் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை அங்க அது உணர்த்துது. அதாவது அஸ்வத்தாமனோட நிகழ்பாடு நமக்கு அது சொல்லுதுன்னு வச்சுக்கங்களேன். இதுதான் உண்மையான ஒரு நிகழ்பாடு. அப்ப அஸ்வத்தாமனுக்கு கிருஷ்ணர் சாபம் குடுத்தாரா? இல்ல. இல்ல பாஞ்சாலி சாபம் குடுத்தாங்களா? இல்ல அர்ஜுன சாபம் குடுத்தாங்களா? அவங்கலாம் வந்து அ அதாவது அந்த இதுலயே அவன அழிச்சிருக்கலாம். ஏன் அவன் அழிக்கலைன்னா, அவன் செய்த ஒரு செயல்பாடு அது அவனுக்கு காலமுள்ள அவனுக்கு அத உணர்த்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா, குருங்கிறது வலியை உணர்த்தக்கூடிய கிரகமே குரு தான். அதனால தான் குரு பகவான் பாருங்க, அவர் வெளியில எதையுமே செய்ய மாட்டாரு. வெளி உலகத்துக்கு எதையுமே காயம் பண்ண மாட்டாரு. அ அதாவது அவருக்கு வந்து பிரச்சனை வெளியில தெரியிற மாரி பண்ண மாட்டாரு. எல்லாமே உள்ளுக்குள்ளேயே தெரியிற மாரி ஒரு வலிய குடுக்கக்கூடியவர் தான் குருங்க. அதனால தான் குருங்கிற ஒரு தன்மை தன் கௌரவத்துக்கு பங்க வருகிறது, தன் கௌரவ இழப்பு வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு மட்டும் தான் அது உணர்த்தக்கூடிய தன்மையா இருக்கும். ஏன்னா, குரு என்பவர் தோஷத்தை மட்டும் தாங்க அருள்வார். அவர் வந்து சாபத்தையே குடுக்க மாட்டாருங்க. குரு வந்து சாபங்கிறது அவங்கவங்க செய்யக்கூடிய ஒரு வினையின் பலனை அவங்க அனுபவிக்கிறாங்க. அவ்வளோதான். நீ என்ன மாரி ஒரு நிலைப்பாட்டை செய்தாயோ, அதுக்கு உண்டானது உனக்கு அது சாபமாக கிடைத்துவிடும். ஏன்னா, குரு சபிச்சிட்டாரு அப்படின்னா, ஏன்னா இயற்கையிலேயே வந்து சுபகிரகமா விளங்கக்கூடியவர். தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர். நல்வழிய போதிக்கக்கூடியவர். அவருக்கு யாருக்குமே அவர் வந்து சாபத்த குடுக்குவாரு. ஒழுங்குபடுத்தக்கூடியவர். அதனால தான் யாரா இருந்தாலும் ஒரு மத்தியஸ்தர வச்சு ஒரு நியாயம் பேசுவாங்க. அந்த நியாயம் பேசுறவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குரு தன்மையில இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். குரு யாருக்காச்சும் சீடனுக்கு சாபம் குடுத்துருப்பாங்களா? இல்ல. நீ இந்த மாரி ஒரு தவறு செய்தாய். அந்த தவறுக்கு உண்டான உனக்கு இந்த தோஷ பரிகாரமாக இத நீ அனுபவிச்சு தான் வரணும் இந்த காலகட்டம் வரைக்கும். இத அனுபவிச்சிருந்து தான் நீ வந்து அதிலிருந்து மீண்டு வருவாய். என்ற ஒரு நிலைப்பாட்டை அங்க குரு உணர்த்துகிறார்ன்னு வச்சுங்களேன். குரு குடுப்பது வந்து பனிஷ்மென்ட். அதாவது ஒரு மாணவனுக்கு குரு குடுப்பது, "நீ 1 மணி நேரம் வெளிய தான் நிக்கணும். நீ செய்த தவறுக்கு. நீ லேட்டா வந்துட்ட. நீ தவற செஞ்சுட்ட. அதனால 1 மணி நேரம் உனக்கு பனிஷ்மென்ட்." அதாவது பனிஷ்மென்ட் குடுக்குறவரு தான் குரு. பனிஷ்மென்ட்ங்கிறது என்னங்க? தோசங்க. இது எப்படிங்க சாபமாகும்? அதே மாரி ஒரு பனிஷ்மென்ட்க்கு ஒரு ஒரு பெரம்புல குச்சியில அடிக்கிறாரு. ஒரு வாத்தியாரு ஒரு மாணவன அடிக்கிறாரு. அது எப்படி தோஷமாகும்? ஒரு வாத்தியார் மாணவர திட்டுறாரு. அது எப்படி தோஷமாகும்? "நீ உருப்படவே மாட்டடா" அப்படின்னு சொல்றாரு. அவன் தான் இவர் வந்து மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் ஆவான். அவர்ட்ட படிச்ச மாணவன் தொழிலதிபர் ஆவான். இவனா தொழிலதிபர் ஆயிட்டான்னு அப்ப அந்த அவரே மிஞ்சுற அளவுக்கு அவர் இருப்பார். அந்த மாரி குரு என்பவர் அவர் கொடுப்பது வந்து அந்த நேரத்தில் அவருடைய வார்த்தைகள் வந்து மாணவரை ஒழுங்குபடுத்தக்கூடிய தன்மையில தான் இருக்கும் ஒழிய, அவர் மனதாலயும், உள்ளத்தாலயும் சாபம் குடுக்க மாட்டார். குருவுக்கு சாபம் குடுக்குற ஒரு இதே கிடையாதுங்க என்ன பொறுத்தளவுக்கு. ஏன்னா, இப்ப நம்ப அணி தரப்பில் வந்து பேசக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா, சாபம் என்ற அணியில் பேசுறாங்க. சாபம் வந்துங்க சாபம்னா என்னங்க அப்படின்னு பார்த்தா, சாபம்னா சபிச்சுக்கிறதுங்க. அதாவது சபிக்கிறது. அதாவது நீ வந்து பஸ்மமா போ, நாசமா போ அப்படின்னா, இன்னைக்கு நெறைய பேர் நாசமா போன்னு சொல்றாங்க. எல்லாமே நாசமா போயிடுறாங்களா? சொன்னவனே நாசமா போயிடுறான். அப்படிங்கிற தன்மைலாம் இருக்குது. அதனால அந்த மாரி ஒரு தன்மைலாம் கிடைக்காதுங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் தங்களோட செயல்பாட்டு மூலமாக அவங்களுக்கு ஏற்படக்கூடியது சாபமாகவும், தோஷமாகவும் மாறக்கூடிய தன்மை உண்டு.
இதை யாரெல்லாம் உணர்கிறார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த குருவோட தன்மையை பற்றி உணர முடியும்னு வச்சுங்க. ஏன்னா இன்னைக்கு பௌர்ணமி நாள். பௌர்ணமி நாள் மணக்காரகன் சந்திரன் ஒரு உச்சநிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ அந்த உச்சநிலைங்கிறது என்ன? மனசுங்கிற ஒரு ஸ்தானம் சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் தாங்க உச்சம். வேறு எதுவும் கிடையாதுங்க. மனசில் அவன் சந்தோஷமாக இருக்கணும், அவன் ஹாப்பியாக இருப்பான். அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் பௌர்ணமி நாள். அந்த பௌர்ணமி நாள் என்பது அனைவரும் மனங்களிலும் ஒரு பளிச்சுன்னு தெரியக்கூடிய விஷயங்கள். அதாவது மனசில் எதுவுமே இல்லைன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. மனசில் தேவையில்லாத குப்பையெல்லாம் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது தேய்பிற மாதிரி தான் இருக்குங்க, வளர்பிற மாதிரி இருக்காதுங்க. அப்போ நீங்கள் தேய்பிறையாக இருப்பது உங்களுக்கு தோஷத்தை தருங்க. ஆனால் நீங்கள் வளர்பிறையாக இருப்பது சந்தோஷத்தை தருங்க அப்படிங்கிற நிலைப்பாடு. அப்போ சாபத்தை கொடுப்பது யார் அப்படின்னு பார்த்தா, சாபம்ங்கிறதே வந்துங்க அவங்கவுங்க ஒரு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு தவறு தான் சாபமாக மாறும். அதாவது நம்ம ஒருத்தருக்கு வந்து பெரிய ஒரு தவறை செய்து விட்டோமா, அது நமக்கு சாபமாயிரும். அந்த சாபத்துக்கு விமோச்சனமே கிடையாது. நீங்கள் வந்து அவங்க சாபம் விட்டனால தான் எனக்கு இப்போ நடந்துச்சு அப்படிலாம் கிடையாதுங்க. அதாவது இந்த கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடியது தோஷம் மட்டுமேங்க, சாபம் கிடையாதுங்க. சாபங்கிறது அவங்கவுங்களோட ஒரு நிலைப்பாடு தான் அவங்களுக்கு அது சாபமாக மாறும். ஏன்னா யாருக்கும் தெரியாமல் ஒரு தவறு செய்கிறோம் என்றால் அந்த தவறை யார் பார்த்து கொண்டு இருப்பானா, நம் மனசாட்சி என்ற ஒரு மனம் அது வந்து ரெக்கார்டாகி பதிவாயிரும். அந்த மனமே அவனை கொண்டு விடும் அப்படிங்கிற ஒரு தன்மை. நம்ம இதை செஞ்சுருக்கிறோம் யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அந்த மனமே அவனை, அது ஒரு பெரிய ஒரு சாபம் என்னை பொறுத்தளவுக்கு. தோஷம் என்பது என்ன? ஒரு தவறு செய்து விட்டோம், அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பது, நம்ம கையெடுத்து அவர்கிட்ட கும்பிடு, அவங்கள்ட்ட மன்னிப்பு வாங்குறது, இது ஒரு பரிகாரம். இது தோஷம். இது தோஷத்துக்கு பரிகாரம் உண்டு. அது மாதிரி சாபத்துக்கு விமோச்சனம் இல்லை. அதை அனுபவிச்சு தான் அந்த ஜாதகர் வாழ வேண்டும், தீர்க்க வேண்டும் என்பது ஒரு நிலைப்பாடு. அஷ்டோபாபா ஐயா ஒரு 2 போட்டோ போட்டிருந்தார். ஒரு முகம் கலராக இருக்கிற மாதிரி, ஒரு முகம் வந்து கோரமாக இருக்கிற மாதிரி. அதாவது கோரமாக இருக்கக்கூடிய முகம் சாபம் பெற்ற முகம், கலராக இருக்கக்கூடிய முகம் தோஷம் பெற்ற ஒரு முகம். அப்போ சாபம் என்பது அந்த முகம் ஒரு தோலெல்லாம் வந்து இல்லாமல் சபிச்ச மாதிரி இருக்குது. தோஷம் என்பது அந்த கலராக இருந்து மாறக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிறத ஒரு அழகாக சொல்லியிருந்தார் நமக்கு. இந்த மாதிரி இந்த குரு இந்த குரு பூர்ணிமா நாளில் பௌர்ணமி தினத்தில் நம் இந்த தோஷத்தை பற்றியும் சாபத்தை பற்றி பேசும்போது, குரு கொடுப்பது மிகப்பெரிய சாபத்தை குரு ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். அது தன் மாணவனுக்காக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, சபிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்காது. அவர் கொடுத்துட்டாலும் அதுக்கு உண்டான பரிகாரத்தையும் சொல்லிடுவார், நிவர்த்தியும் சொல்லிடுவார். ஏன்னா குரு என்பவர் நல்லதை மட்டும் போதிக்கக்கூடியவர். அதே மாதிரி பிறரை என்றைக்குமே ஒரு தண்டிக்காத ஒரு மனிதராக வாழக்கூடியவர், பிறர் நலத்தை காக்கக்கூடியவரும் குரு தான். அதனால தான் அவர் வந்து தேவர் குலத்துக்கே ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்தார். அப்போ தேவர் குலத்துக்கே ஒரு வழிகாட்டி இருக்கும்போது மக்களுக்கெல்லாம் அவர் எந்த மாதிரி ஒரு வழியை காட்டுவார், எப்படி அவர் சாபத்தை கொடுப்பார் என்பது என்னோட ஒரு கேள்வியாகுங்க. ஆமாம், குரு கொடுப்பது தோஷமே. அந்த தோஷம் என்பது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தக்க சமயத்தில் அதுவும் நிவர்த்தி ஆயிரும். குரு பார்க்க கோடி நன்மை என்ற ஒரு பழமொழி உண்டு. குரு பார்க்க கோடி சாபம்னு யாரும் சொல்லலை. குரு பார்க்க கோடி நன்மை. நீ எவ்வளோ தோஷம் இருந்தாலும் உன் ஜாதகத்தில் அந்த குரு பகவான் பார்த்து விட்டால் உனக்கு தோஷ நிவர்த்தி ஆகிவிடும், சந்தோஷம் கிடைத்துவிடும் என்ற ஒரு கருத்தையும், தோஷம் என்றைக்குமே தோஷமாக இருப்பதில்லை, சாபம் என்றைக்குமே அது வந்து அவங்களோட கர்ம வினையின் பொறுத்து தான் அதோட நிலைப்பாட்டை உணர்த்தும் நண்பர்களை. அது மாதிரி அவரவர் செய்கிறதுக்கு உண்டான தண்டனையை நிச்சயமாக அனுபவிச்சு தான் தீர்த்தாகணும். அதுதான் சாபம். தோஷம் என்பது கிரகத்தால் ஏற்படுத்தக்கூடியது. அந்த தோஷத்துக்கு குருவின் பார்வை பெறும்போது அந்த தோஷமே சந்தோஷமாக மாறிவிடும் நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன்.